வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு கோலாகலமாக ஆரம்பம். பொதுநலவாய மாநாட்டின் தலைமைத்துவம் இலங்கை வசம். இருதரப்பு நிகழ்ச்சி நிரல் பொதுநலவாய மாநாட்டிற்கு உள்ளடக்கப்பட வேண்டியதில்லை, ஜனாதிபதி தெரிவிப்பு. பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரூன் யாழ் விஜயம். சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸிற்கு தொடர்ந்தும் சர்வதேச உதவிகள். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஊடக நிலையத்திலிருந்து தற்போது எம்முடன் லைவ் டிஜி மூலம் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ரியாஸ் ஹாரிஸ். வணக்கம் ரியாஸ். வணக்கம் சந்திரிகா. பொதுநலவாய ஊடக மத்திய நிலையத்திலிருந்து நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். உலகை ஒன்றுபடுத்தும் தேசம், இதுதான் இம்முறை பொதுநலவாய மாநாட்டின் துணிப்பொருள். இந்த துணிப்பொருளை கொண்டு 2013ஆம் ஆண்டுக்கான பொதுநலவாய மாநாடு தாமரை தடாகம் மஹிந்த ராஜபக்ச கலையரங்கில் இன்று கோலாகலமாக ஆரம்பமானது. பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து சுதந்திரம் அடைந்த இலங்கை உள்ளிட்ட 53 நாடுகள் பொதுநலவாய அமைப்பில் அங்கம் வகிக்கின்றன. கடந்த 2 வருடங்களாக ஆஸ்திரேலியா அதன் தலைமை பொறுப்பை வகித்தது. அதன் அடிப்படையில் 2013ஆம் ஆண்டுக்கான பொதுநலவாய அமைப்பின் தலைமை பொறுப்பு இலங்கைக்கு வழங்கப்பட்டது. மாநாட்டிற்கு தாமரை தடாக மஹிந்த ராஜபக்ச கலையரங்கிற்கு வருகை தந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க வரவேற்றார். அதன் பின்னர் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக வருகை தந்த சர்வதேச நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் தாமரை தடாக மஹிந்த ராஜபக்ச கலையரங்கிற்கு வருகை தந்தனர். இவர்களை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபட் ஆகியோர் வரவேற்றனர். அதன் பின்னர் பொதுநலவாய தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக 2ஆம் எலிசபெத் மகாராணியை பிரதிநிதித்துவப்படுத்தி மாநாட்டில் கலந்து கொள்ளும் இளவரசர் சார்ல்ஸ் அவரது மனைவியான கமிலா பாக்கர் சகிதம் கலையரங்கிற்கு வருகை தந்தார். அதன் பின்னர் அரசு தலைவர்கள் பிரதான மேடைக்கு அழைத்து வரப்பட்டனர். Senator, His Excellency Mr. Mohammed Nabadi Sambo. Your Excellencies, ladies and gentlemen, please rise for the arrival of His Excellency Mahinda Rajapaksa. நிகழ்வில் இலங்கையின் பிரபல கலைஞர்கள் ஒன்றிணைந்து அரசு தலைவர்களை வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து இலங்கையின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கலாச்சார நிகழ்வுகளால் 2013ஆம் ஆண்டுக்கான பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு வர்ணமயமானது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு வருகை தந்த பிரதிநிதிகளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வரவேற்றார். இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்க கிடைத்தமை இலங்கைக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகும். அது மட்டுமல்ல, 24 வருடங்களுக்கு பின்னர் பொதுநலவாய மாநாடு ஆசிய வலயத்தில் நடைபெறுகின்றமையும் கௌரவத்துக்குரிய ஒரு விடயமாகும். பொதுநலவாயத்தின் 8 ஸ்தாபக நாடுகளில் ஒன்றான இலங்கையில் இந்த மாநாடு நடைபெறுவதானது பெருமைக்குரிய விடயமாகும்.
பொதுநலவாய அமைப்பு மற்றும் உறுப்பு நாடுகள் அந்தந்த நாட்டு மக்களின் தேவைகளுக்கு உணர்வு பூர்வமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர வெறுமனே தண்டனை வழங்கும் ஒரு அமைப்பாகவோ அல்லது தீர்ப்பளிக்கும் ஒரு அமைப்பாகவோ இருக்கக்கூடாது. பொதுநலவாய சம்பிரதாயங்கள் மற்றும் பொது இணக்கப்பாடுகளை திரிவுபடுத்தி இருதரப்பு நிகழ்ச்சி நிரல்கள் அமைப்புக்குள் அறிமுகப்படுத்துவதற்கு எதிராக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உறுப்பு நாடுகளை ஒன்றிணைப்பதன் மூலமும் பொதுநலவாய அமைப்பை ஐக்கியப்படுத்தும் பல்வகை தன்மையில் உள்ள உணர்வினால் கட்டுப்பட்ட ஒரு பங்காண்மை உணர்வுடன் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பு வழங்கி உதவுவதன் ஊடாகவே இந்த அமைப்பு வலுப்பெறுகின்றது. இறுதியாக புத்த பகவானின் உபதேசம் ஒன்றை கூற விரும்புகிறேன். Let not one take notice of faults of others or one in our country. For one sunlight, may the noble fulgence bless you. பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா இன்றைய ஆரம்ப நிகழ்வின் போது உரையாற்றியிருந்தார். மிகவும் சிறப்பான நிலைமையை உருவாக்கியமைக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். பொதுநலவாய அமைப்பின் அங்கத்துவ நாடு என்ற வகையில் தமது பலத்தையும் பொறுப்பையும் இலங்கை இன்று வெளிப்படுத்தியுள்ளது. மாநாட்டின் தலைமைத்துவத்துக்காக இலங்கை எந்த அளவு பொறுப்புடன் செயற்படுகிறது என்பது இதன் மூலம் வெளிப்படுகின்றது. ஒரு குடும்பம் போன்று நெருங்கி செயற்படவும் முன்னோக்கி செல்லவுமே நாம் இங்கு அழைக்கப்பட்டுள்ளோம். கடந்த பொதுநலவாய மாநாட்டின் தலைமைத்துவத்தை வகித்த ஆஸ்திரேலிய பிரதமர் டானி அபார்ட்டும் தனது கருத்தை வெளியிட்டிருந்தார். அடுத்த 2 வருடங்களுக்கு பொதுநலவாய நாடுகள் மாநாட்டின் தலைமைத்துவத்தை இலங்கையே வகிக்க உள்ளது. இந்த நாடு மிகவும் மோசமான நெருக்கடிகளை சந்தித்திருந்த போதிலும் சுதந்திரம், சௌபாகியத்தின் மூலம் சமாதானம் ஏற்பட்டுள்ளது. இவை குறித்து பெருமிதம் அடைவதற்கும் அவற்றை பார்வையிடுவதற்குமே நாம் இங்கு வந்துள்ளோம். இந்த மாநாட்டை இங்கு நடத்த வேண்டும் என்ற இலங்கையின் எண்ணமானது ஜனநாயக சட்டத்தை அடிப்படையாக கொண்ட சமாதானம் மற்றும் நாட்டின் பொறுப்பையும் வெளிப்படுத்துகின்றது. அத்துடன் நேற்றைய தினத்தை விட இன்று நல்வாழ்வு கிடைக்கப்பெற்றுள்ளதையும் இன்றைய நாளை விட நாளை சிறப்பான வாழ்வு கிடைக்கும் என்பதையும் மீள் உறுதி செய்வதையுமே உணர்த்துகின்றது. 2013 பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு பிரித்தானிய முடிக்குரிய இளவரசர் சார்ல்ஸினால் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அமைப்பு என்ற ரீதியில் அதன் விசேட தன்மை மற்றும் உள ரீதியாக உயர் மட்டத்தில் செயற்படுவது எவ்வாறு என வரலாற்றில் வாழ்ந்த பல்வேறு இனத்தவர்களால் கட்டியெழுப்பப்பட்ட இந்த குடும்பம் மற்றும் அதன் வரலாறு எமக்கு கற்றுத்தந்துள்ளது. பொதுநலவாய அமைப்புக்கு உலக நாடுகளின் பிரச்சினைகளின் தீர்வினை தேடி ஆராய்கின்ற தன்மை காணப்படுவதாக இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள சிரேஷ்ட நாடுகளின் தலைவர்கள் போன்று பிரதமர் நேருவும் சுட்டிக்காட்டினார். இதனாலேயே இன்று இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் கூடியுள்ளோம். பொதுநலவாய அமைப்புக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை மற்றும் பொதுமக்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆளுமை காணப்படுகின்றது. பொதுநலவாய அமைப்பின் தலைவர் என்ற வகையில் பிரித்தானிய மகாராணியார் தமது வாழ்த்துக்களை கூறியுள்ளார். அவர் சார்பாக பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை ஆரம்பித்து வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது இலங்கையின் நேரம். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு இலங்கையிலே நடைபெறுவது இலங்கையினுடைய இறையாண்மைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்று கூறலாம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கை வாழ் மக்கள் அனைவரும் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலகை ஒன்றுபடுத்தும் தேசம் என்கின்ற துணிப்பொருளின் கீழே இம்முறை பொதுநலவாய அரசு தலைவர்களுடைய மாநாடு கொழும்பு தாமரை தடாகம் மஹிந்த ராஜபக்ச கலையரங்கிலே இனிதே ஆரம்பமானது. அது மாத்திரமல்லாமல் இது மாநாட்டிலே 2வது எலிசபெத் மகாராணியாரை பிரதிநிதித்துவப்படுத்தி வேல்ஸ் இளவரசர் சார்ல்ஸ் அவரது பாரியாரும் இது மாநாட்டிலே கலந்து கொள்வது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. பல பொதுநலவாய நாடுகளினுடைய அரசு தலைவர்கள் இன்றைய தினம் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வது இந்த மாநாட்டிற்கு மேலும் வலு சேர்ப்பதாகவும் இந்த மாநாட்டிற்கு சிறப்பு சேர்ப்பதாகவும் கூட இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பொதுநலவாய அமைப்பு அதனுடைய இலக்குகளை எட்டுவதன் மூலமாக தமிழ் பேசும் மக்களுக்கும் சுபிட்சமான எதிர்காலம் ஒன்று உருவாக வேண்டும் என்பதை அனைவரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நியூஸ் செய்திகளுக்காக கொழும்பு தாமரை தடாகம் மஹிந்த ராஜபக்ஷ கலையரங்கில் இருந்து ராஜேந்திரன் கூகுள்னார். மக்கள் அனைவருக்கும் இன்று ஒரு முக்கிய நாள் என்று குறிப்பிட முடியும். வரலாற்று புத்தகத்தில் பதியப்பெற்ற ஒரு நாளாக இன்று அமைகின்றது. அங்குராப்பன நிகழ்வின் காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த பொதுநலவாய மாநாடு தொடர்பிலான தகவல்களை உடனுக்குடன் வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் நடவடிக்கை எடுத்திருந்தது. இன்று ஆரம்பமான 23வது பொதுநலவாய மாநாட்டினை 3 இடங்களிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்யும் வாய்ப்பு எமக்கு கிடைத்தது.
அரசு தலைவர்கள் மாநாடு ஆரம்பிக்கப்பட்ட வேளையில் தாமரை தடாகம் மஹிந்த ராஜபக்ச மாநாட்டு மண்டபத்திலிருந்து மும்மொழிகளிலும் செய்தி வழங்குவதற்கான வாய்ப்பு எமக்கு கிடைத்தது. அதேவேளை கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டப வளாகத்திலிருந்தும் நேரடி தகவல்களை வழங்கும் வாய்ப்பு எமக்கு கிட்டியது. அத்துடன் கொழும்பில் உள்ள எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான அலுவலகத்திலிருந்து மும்மொழிகளிலும் மாநாடு தொடர்பான விளக்கங்களுடன் விசேட ஒளிபரப்பு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த மாநாடு குறித்த மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள www.newsfirst.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள். தாமரை தடாகம் மஹிந்த ராஜபக்ச அரங்கில் ஆரம்பமான அங்குரார்ப்பண நிகழ்வின் பின்னர் அரச தலைவர்கள் பண்டார்நாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்துக்கு வந்தனர். அங்கு நடைபெற்ற நிறைவேற்றுக் குழு கூட்டத்தில் இவர்கள் கலந்து கொண்டனர். நிறைவேற்றுக் குழு கூட்டம் பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் பின்னர் அரச தலைவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்றும் நடைபெற்றது. இலங்கையில் நடைபெறுகின்ற பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இளவரசர் சார்ல்ஸ் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். அதேபோன்று இளவரசர் சார்ல்ஸ் மற்றும் அவரது பாரியார் கமிலா ஆகியோர் இன்று கொழும்பில் நடைபெற்ற பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு நடாத்தப்படுகின்ற வர்த்தக மாநாட்டில் பங்கேற்ற வர்த்தக தலைவர்களை இளவரசர் சார்ல்ஸ் இன்று சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். தேசிய அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதற்காக வருகை தந்த இளவரசர் சார்ல்ஸை கலாச்சார மற்றும் கலைகள் அமைச்சர் வரவேற்றார். இந்த சந்தர்ப்பத்தில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் தேசிய அருங்காட்சியகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் அவர் அவர்களுடன் கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டார். இதேவேளை இளவரசர் சார்ல்ஸின் பாரியாரான கமிலா பாக்கர் கொழும்பு பொது நூலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டார். பாடசாலை மாணவர்களுக்காக நடாத்தப்படுகின்ற சித்திர போட்டியை பார்வையிட்டதுடன் சிறார்களுடன் கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டார். கொழும்பு மாநகர சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட 2013ஆம் ஆண்டுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வுக்கு இளவரசர் சார்ல்ஸின் பாரியார் தலைமை தாங்கினார். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்ற இளவரசர் சார்ல்ஸ் அரசு தலைவர்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. அவர்களை எமது நியூஸ் ஃபர்ஸ்டின் ட்விட்டர் வலைப்பூடாக பெற்றுக் கொள்ள முடியும். அதற்காக #newsfirstchogam என்ற முகவரினூடாக பிரவேசிப்பதன் மூலம் ட்விட்டர் மூலம் தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். பொதுநலவாய மாநாட்டின் 23வது உச்சி மாநாட்டை பொறுத்தமட்டில் நாளை 2ஆம் நாள் அமர்வுகள் இடம்பெறவிருக்கின்ற நாளை சனிக்கிழமை கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த மண்டபத்திலும் அதனை அண்மித்த சில பகுதிகளிலும் 2ஆம் நாள் அமர்வுகள் இடம்பெறவிருக்கின்றன. அதேபோன்று எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுதினம் பொதுநலவாய மாநாட்டின் இறுதி நாள் அமர்வுகள் இடம்பெறவிருக்கின்றன. நாளை மறுதினம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் செய்தியாளர் சந்திப்பொன்று இடம்பெற்றதன் பின்னர் இந்த பொதுநலவாய மாநாடு நிறைவேறவிருக்கின்றது. நாங்கள் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகின்றோம். ட்விட்டர் மூலமாக நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக பொதுநலவாய மாநாடு தொடர்பிலான தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள முடியும். #newsfirstchogam என்ற முகவரினூடாக பிரவேசிப்பதனூடாக இந்த தகவல்களை உங்களுக்கு பெற்றுக் கொள்ள முடியும். அனைவரும் எதிர்பார்த்திருந்த பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 23வது பொதுநலவாய மாநாடு இன்று கொழும்பில் மிகவும் கோலாகலமாக ஆரம்பமாகி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பிலான தகவல்களை உடனுக்குடன் வழங்குவதற்கு தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக இருக்கின்றது. பண்டார்நாயக்க ஞாபகார்த்த மாநாடு அமைக்கப்பட்டிருக்கின்ற ஊடக மத்திய நிலையத்திலிருந்து நாங்கள் தகவல்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்திருங்கள். பிரதான செய்திகளோடு சந்திரிகா ஆறுமுகம். லைவ் டிஜி மூலம் எமக்கு நேரடியாக தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரியாஸ்.